ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. எங்கள் கதியே ராமானுஜமுனியே அப்படின்ற தலைப்பில் நிறைவு பகுதியாக இன்னைக்கு ராமானுஜர் என்கின்ற நாயக ஸ்ரீயை அனுபவிக்க போகிறோம். இன்றுலகீர் சித்திரையில் ஏந்த திருவாதிரை நாள் என்ற இனும் இன்றிதற்கு ஏற்றமென்றான் என்றவர்க்கு சாற்றுகின்றேன் கேண்மின் எதிராசர் தம்பிறப்பால் நாற்றிசையும் கொண்டாடு நாள். சுவாமி நம்மாழ்வார் சாதித்த திருவாய்மொழியில் 5ஆம் பத்து முதல் திருவாய்மொழி கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே அப்படின்னு ஆரம்பிக்கும். அதில் கடைசி பாசுரத்தில் அந்த பதிகத்தோட முடிவில் சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார், இந்த 10 பாசுரங்களையும் கற்பவர்களுக்கு என்ன பலன்? உரைப்பார் அடிக்கு புகுவார் பொலிந்தே. இதெல்லாம் உரைப்பார். இந்த 10 பாசுரங்களையும் பக்தியோடு உரைப்பவர்கள் எம்பெருமான் அடிக்கீழ் புகுவார் பொலிந்தே அப்படின்னு முடிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அதுக்கு நம்ம ஆச்சாரியாலாம் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுறா. நிச்சயம் நமக்கு பேரு கிட்டும் என்ற நம்பிக்கையோடு இங்கிருக்கும் நாளில் என்ன பண்ணணும் தெரியுமோ? எம்பெருமானாரை போலே 100 ஆண்டுகள் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயோடு பொலிந்திருந்து அப்புறமா என்ன பண்ணணும்? பிறகு தாய் நிழலில் ஒதுங்குவது போலே எம்பெருமானின் திருவடிகளில் புகப்பெறுவர். மோட்சம் போறேன்னு இல்லை, மோட்சம் நிச்சயம் ஆயிடுத்து. அந்த நம்பிக்கையோடு எம்பெருமானார் எப்படி போகிற பொலிய ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயோடு இருந்தாரோ அந்த மாதிரி பொலிவோடு இங்கிருக்கும் காலம் வரை இருந்துட்டு அப்புறம் தாய் மடியில் ஒதுங்கும் சேய் போல எம்பெருமானோடைய திருவடி நிழலில் ஒதுங்க வேண்டும் அப்படின்னாராம். அப்படி எம்பெருமானார் அத்தியாச்சரியமாக எழுந்தருளிந்தாராம். ஆச்சாரிய சமிருத்தி சிஷ்ய சமிருத்தின்னு ஒரு பிரிவுமின்றி அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றின்னு சொல்கிற மாதிரி பொலிந்திருந்தாரா ராமானுஜர். இவருக்கு 5 ஆச்சாரியன், 5 ஆச்சாரியர்கள். சமாஸ்ரேன ஆச்சாரியன் பெரிய நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, பெரிய திருமலை நம்பி, திருமாலையாண்டான், திருவரங்க பெருமாள் அரையர்னு மொத்தம் 5 ஆச்சாரியனா. இவருக்கு மட்டும் என்ன அவ்வளவு தனி விசேஷமாக? ராமானுஜருக்கு மட்டும் பெரிய நம்பிட்ட பஞ்சசம்ஸ்காரம்லாம் ஆயிடுத்தே, அதிலேயே ஸ்வரூப சித்தி ஆயிடுத்தே. அப்புறம் ஒரு ஆச்சாரியன்ட்டையும் போய் ஒன்று கேட்டுட்டாரே. பெரிய திருமலை நம்பிட்ட ராமாயணம் கேட்டார், திருமாலை ஆண்டான்ட்ட திருவாய்மொழி பாசுரங்களையெல்லாம் கேட்டுட்டார். இப்படி ரகசியார்த்தங்கள்லாம் திருக்கோஷ்டியூர் நம்பி பக்கத்தில் கேட்டார். இப்படி ஆச்சாரியர்களே தேடி போய் கேட்டார். அவளை இவர் மேலே விழுந்து எல்லாம் சொல்லி கொடுத்தாலே. இதுக்கு என்ன காரணம்னா, ஒரு பேரரசன் என்ன பண்ணுவானா, ஒரே ஒரு பிள்ளை அபிமான புத்திரன், அந்த குழந்தைக்காக என்ன பண்ணுவானா, எங்கெங்கெல்லாம் சொத்து கிடைக்கிறதோ அங்கங்கெல்லாம் வாங்கி வாங்கி போடுவாரார் அந்த ராஜா. மந்திரிமார்கள்ட்ட கொஞ்சம் கொடுத்து வைப்பாராம், சொந்தக்காரர்கிட்ட கொஞ்சம் கொடுத்து வைப்பாராம். அங்கங்கே நிதியை சேமித்து வைப்பானா அந்த ராஜா தன்னுடைய அபிமான புத்திரனுக்கு. அப்படி ஒரு ஆசையா அந்த குழந்தை மேலே. அதே மாதிரி சுவாமி ஆளவந்தார் என்ன பண்ணாரா, இவா எல்லாருமே இந்த ராமானுஜருடைய ஆச்சாரியர்கள் எல்லாருமே ஆளவந்தாருடைய சுவாமி ஆளவந்தாருடைய சிஷ்யாள். இவா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு நிதியை கொடுத்து வச்சாரா சுவாமி ஆளவந்தார். நீர் ராமானுஜருக்கு ரகசியார்த்தங்களை உபதேசிக்க வேண்டியது, நீர் திருவாய்மொழியை உபதேசிக்க வேண்டியது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கட்டளையிட்டு நிதியை சேமிக்கிற மாதிரி சேமித்து வச்சுருந்தாரா. ஒரு ரத்ன மாலை இருக்குது. அந்த ரத்ன மாலையை கோக்கும்போது நடுவில் பளபளன்னு ஒளிமிக்க ரத்னத்தை கோத்தா அந்த மாலை எவ்வளவு நன்னா இருக்கும் தெரியுமோ? அப்படி சுவாமி தேசிகன் சொல்கிறார். ஸ்ரீபாஷ்யக்காரர் அந்த நம்மளுடைய சம்பிரதாயமே எல்லா ஆச்சாரியர்களும் ஒரு ஆச்சாரியரும் ஒரு ரத்னம். ராமானுஜருக்கு முன்னிருந்த ஆச்சாரியர்கள், அவருடைய ஆச்சாரியர்கள்லாம் ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தத்தினாலே பெருமை பெற்றார்கள். அவருக்கு பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள்லாம் அவருக்கு சிஷ்யராக இருந்து அவருடைய திருவடி சம்பந்தத்தாலே பெருமையும் பேரும் பெற்றார்கள். அதனால் இப்போது ஆச்சாரியர்கள் எல்லாம் ஒரு ஹாரம் மாதிரி கோத்தோன்னா ரத்னஹாரமாக அந்த நடுவில் ஒரு ஒளிமிக்க பிரகாசமான ஒரு டாலரை கோப்போம் இல்லையா, நாயக மணின்னு சொல்லுவோம் அதை.
அந்த நாயக்க மணியா விளங்கினவர் யார் தெரியுமோ? ஸ்ரீபாஷ்யக்காரர் தான் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அமுனா தபனாதி சாயி பூம்னா யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குருபந்தி ஹாரயஷ்டிகி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி. ஆச்சாரியர்கள்ட்ட ஸ்ரத்த பக்தி பணிவு இதெல்லாம் நிறைவாக குறைவர இருக்குமா எம்பெருமானார்கிட்ட. அதே சமயம் தன்னோட சிஷ்யால்கிட்ட எப்படி இருப்பாளாம்? அன்பு, அபிமானம், வடுக நம்பி, அருளாள பெருமான் எம்பெருமானார், கூரத்தாழ்வான், முதலியாண்டான், கிடாம்பி ஆச்சான், அடாதுழாழ்வான் இவெல்லாம் எப்படி இருப்பாராம்? அபிமானம் உண்டு, அரவணைப்பும் உண்டு, அவளோட ஆத்மா உஜ்ஜீவிக்கணுன்ற ஆசையும் உண்டு, அதுக்காக முனைஞ்சுட்டே இருப்பார். எல்லாமே உண்டா சிஷ்யால. இதில் ஆச்சாரியர்கள்ட்ட பக்தியோடு இருக்கிறதுலையும் சரி, சிஷ்யர்கள்ட்ட அபிமானத்தோடையும் அரவணைப்போடையும் இருக்கிறதுலையும் சரி, எம்பெருமானாருக்கு நிகர் எம்பெருமானார் தான். அதில் ஒரு சில மணித்துளிகளை ரசிப்போம். ஆச்சாரியர்களை முதல்ல எடுத்துப்போம். எம்பெருமானாரோடைய ஆச்சாரியர்களை திருக்கோஷ்டியூர் நம்பி அவர்கிட்ட ரகசியார்த்தங்களை கேட்கறதுக்காக போகிறாராம். திருவரங்கத்திலேருந்து 18 தடவை போயிருக்கார். திருக்கோஷ்டியூர் போகும்பொழுது நம்பியினுடைய திருமாளிகை எது அப்படின்னு கேட்டவுடனே ஊர்க்காரெல்லாம் காமிப்பாளாம், அதோ அங்கன்னு. அந்த திருமாளிகை தெரிஞ்சவாறு அங்கிருந்து தண்டனிட்டு கொண்டு செல்வாராம். முதல் தடவை போகும்போது திருமாளிகை எங்கன்னு கேட்டு அந்த திருக்கோஷ்டி நம்பி திருமாளிகை இருந்த பக்கத்தில் இருந்து அந்த ஊர் எல்லையிலேருந்தே தண்டனிட்டுண்டே தான் போவாராம். அப்படி ஒரு ஆச்சாரிய பக்தியாம். ஒரு தடவையும் திருக்கோஷ்டியூர் நம்பி திருவரங்கத்துக்கு வருவாராம். எம்பெருமானாரை பார்க்கறதுக்கு வரும்பொழுது ஊர் எல்லை வரைக்கும் வந்து ஆச்சாரியனை வழி அனுப்பி வைப்பாராம். மாராட்சிபுரம்னு சொல்லுவா, அதை தாண்டி வருவாராம். வந்து தான் ஒரு தடவையும் வழி அனுப்புவாராம். இது திருக்கோஷ்டியூர் நம்பி விஷயத்தில். திருவரங்க பெருமாள் அரையர் அவர்கிட்ட திவ்ய பிரபந்தங்களாமல் அவர்கிட்டையும் கற்றுண்டாராம். அவர் ஒரு தடவை அந்திம காலத்தில் திருமேனியில் நோவு சாத்தியிருந்தாராம். அப்போ என்ன பண்ணாராம், தேவரீர் திருவுள்ளத்தில் இப்போ என்ன ஓடுறதுன்னு அடியேன்னு தெரிஞ்சுக்கலாமோ அப்படின்னு கைகட்டி வாய்ப்புத்தி கேட்டாராம் எம்பெருமானார். அதுக்கு அரையர் சுவாமி சாதிச்சாராம், எம்பெருமானுக்கு எவ்வளவோ திருநாமங்கள் இருக்கு, இருந்தாலும் அவனுடைய திருநாமங்கள் எவ்வளவு இருந்தாலும் இந்த திருவரங்கம்ன்ற வார்த்தையை கேட்டாலே மனசெல்லாம் குளிர்ந்து போடுதுப்பா அப்படின்னு சொன்னாராம். பிற்காலத்தில் என்ன சொன்னாராம், ராமானுஜர் தான் சிஷ்யால்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி, என்னுடைய ஆச்சாரியன் அடியனுடைய ஆச்சாரியன் உகந்திருப்பார் இந்த வார்த்தைங்கிறதுனால திருவரங்கம்ன்ற வார்த்தையில் எனக்கும் ரொம்ப உகப்பு அதிகம் தெரியுமோ அப்படின்னு சாதிப்பாராம். திருவரங்க பெருமாள் அரையர் சேவை முடிச்சுட்டு வந்தவுடனே இதம்மா அவருடைய திருவடிகளை பிடிச்சு விடுவாராம். மஞ்சள் நீர் கொண்டு தீர்த்தா மாட்டி விடுவாராம். இப்படி ஒரு ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணியிருக்கார். ஒரு தடவை பெரிய நம்பி இவருக்கு ஆச்சாரியன், சமாஸ்ரயன ஆச்சாரியன். ஆச்சாரியர்கள் சிஷ்யர்கள் எல்லாரும் கோஷ்டியாக இருக்கா. அப்போ திருக்கச்சி நம்பி காஞ்சிபுரத்தில் எழுதியிருக்காரு, அவருடைய நலனை அறிந்து வருவார் உண்டோ அப்படின்னு கோஷ்டியில் கேட்டாராம். பொதுவாக கேட்டாராம் எம்பெருமானார். யாரும் உடனே முன் வரலையாம், போகிறேன்னு சொல்லலையாம் கோஷ்டியில். இந்த வார்த்தையை அப்படியே விட்டுட்டாராம். மறுநாள் காத்தால் எழுந்தவுடனே பெரிய நம்பி அங்கேருந்து வந்தாராம். ராமானுஜர்கிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் போய் ரொம்ப நாள் ஆச்சு, போயிட்டு வரலான் இருக்கேன் அப்படின்னாராம். அடியன் தேவரீர் அடியனுக்கு ஆச்சாரியன், எங்கிட்ட எனக்கு அனுமதி வேணுமா, தாராளமாக ஏழலாமே காஞ்சிபுரம் அப்படின்னாராம். ராமானுஜர் நேர திருக்கச்சி நம்பி திருமாளிகைக்கு போனாராம். பெரிய நம்பி காஞ்சிபுரத்தில் நலம் விசாரிச்சாராம். உடனே நான் கிளம்புறேன்ன உடனே, இன்னும் ஒரு வாரத்தில் காஞ்சி வரதனுக்கு உற்சவம்லாம் வருதே, தேவரீர் இருந்து சேவிச்சுட்டு போகலாமே அப்படின்னாராம் திருக்கச்சி நம்பி. அதுக்கு பெரிய நம்பி சொன்னாராம், வந்த காரியம் ஆயிடுத்து, கிளம்புறேன்னாராம். என்ன வந்த காரியம் அப்படின்னாராம் திருக்கச்சி நம்பிகள். அப்போ பெரிய நம்பி சாதிச்சாராம், இந்த மாதிரி நேற்று கோஷ்டியில் திருக்கச்சி நம்பியின் நலம் அறிந்து வருவார் உண்டோன்னு ராமானுஜர் கேட்டுருந்தார். அதனால தான் உங்கள் நலம் விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். இப்போ நான் கிளம்புறேன், வந்த காரியம் ஆயிடுத்து, போய் ராமானுஜர்கிட்ட உம்முடைய நலத்தை நான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிஷ்யன் கோஷ்டியில் பொதுவாக சொன்ன வார்த்தையை காதில் வாங்கிட்டு அதே குறியாக மறுநாள் காத்தால் அந்த காரியத்தை முடிக்கிறதுக்காக கிளம்பி வந்து நலம் விசாரிச்சுட்டு போனாராம் ஆச்சாரியனான பெரிய நம்பிகள். அப்படி இருந்தாராம். திருக்கோஷ்டி நம்பி என்ன பண்ணார், இந்த திருவரங்கத்தில் சில விஷமிகள்லாம் எம்பெருமானாருக்கு பிக்ஷை எடுக்க போகும்போது அதில் உணவில் நஞ்சு கலந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே எம்பெருமானார்
பட்னி கடந்தாராம், உண்ணாவிரதம் மேற்கொண்டாராம். இதை கேள்விப்பட்டவுடனே திருக்கோஷ்டியை நம்பி பதபதச்சு ஓடி வராராம். வெயில் காலம். அப்போ ஆச்சாரியன் வராருனவுடனே அவ்வளவு தள்ளாத இருந்த திருமேனிலையும் ஆச்சாரியனை எதிர்கொண்டு அழைக்க போகிறாராம். அப்படியே தண்டை நெட்டு சேவிக்கிறாராம். கொதிக்கிற வெயில், அப்படியே வெட்ட வெளி சேவிச்சுட்டே இருக்காராம். திருக்கோஷ்டியை நம்பி போருன்னு சொல்லலையாம், எழுந்துருன்னு சொல்லலையாம். இதை பார்த்துட்டே இருந்தாராம். எம்பெருமானாரோட சிஷ்யனான கிடாம்பியாச்சான் வாரி எடுத்தாராம் அப்படியே எம்பெருமானாரை. திருக்கோஷ்டி நம்பியை பார்த்து சொன்னாராம், என்ன ஆச்சாரியன் நீர், எங்கள் ஆச்சாரியனுடைய திருமேனி அப்படியே செக்கச்சமேல் அப்படியே வாடி போயிருக்கு. ஏற்கனவே அவர் சாப்பிடாம பட்னி கடந்து திருமேனி தளர்ந்துருக்கு. இவ்வளோ தூரம் சேவிக்கிறாரே, போருன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே, இந்த பரிவு இல்லாமல் நீர் என்ன ஆச்சாரியன்னு கேட்டுக்கிட்டாராம். திருக்கோஷ்டியூர் நம்பி சொன்னாராம், இந்த வார்த்தைக்காக தான் காத்திருந்தேன். இந்த திருமேனியில் எப்போ உமக்கு இவ்வளவு பரிவு இருக்கோ, இனிமேல் நீர்தான் எம்பெருமானாருக்கு மடைப்பள்ளி கைங்கரியம் பண்ண வேண்டியதுன்னு நியமிச்சாராம். சிஷ்யனுக்கு உணவுக்கு வழி பண்ணணும்னு அங்கேருந்து திருக்கோஷ்டியூர்லேருந்து வந்து யார் அந்த காரியத்தை சரியாக செய்வான்னு இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து கிடாம்பியாச்சான் என்ன பண்ணாராம், அவருக்கு மடைப்புள்ளி கைங்கரியத்துக்கு நியமிச்சாராம். இப்படி ஆச்சாரியர்கள்லாம் எப்படி இருந்திருக்கா எம்பெருமானாட்ட, அப்படி ஒரு அபிமானத்தோடு இருந்திருக்கா. இது ஆச்சாரியர்கள் எம்பெருமான் ரெண்டு பேருக்கும் இருந்த உறவும் அபிமானமும். சிஷ்ய வர்க்கங்கள்லாம் எப்படி இருந்தாலாம். ஒரு தடவை எம்பார் என்ன பண்ணாராம், அரையர் சேவை நடந்துட்டு இருந்துதான். அரையர் சேவையில் எம்பார் பின்னாடி எழுதிருக்கார். எம்பார் வந்ததை ராமானுஜர் கவனிக்கல. உடையவர் எம்பெருமானார் அவர் முன்னாடி வரிசையில் உட்காண்டிருக்கார். அம்மனே பூச்சி காட்டுகின்றான் அத்தூதன் பூச்சி காட்டுகின்றான். அப்பூச்சி காட்டுகின்றான் பெரியாழ்வார் திருமொழிக்கு அபிநயம் பிடிச்சிட்டு இருக்காராம் அரையர் சுவாமி அபிநயம் பிடிக்கும்போது அப்பூச்சி காட்டுறதுன்னா அந்த கண்ணோட ரெப்பையெல்லாம் மேலே தூக்கி அந்த அடியில் உள்ள சிவந்த பாகம் மேலே தெரிகிற மாதிரி பூச்சி காமிக்கிறது, பயமுறுத்துறதுன்னு அர்த்தமா. அப்படி கண்ணை மடக்கி காமிச்சாராம், கண் இமைகளை மடக்கி காமிச்சாராம். உடனே எம்பார் என்ன பண்ணாராம், ஆயர்பாடியில் இருக்கிற குழந்தையெல்லாம் இதுக்கெல்லாம் பயப்படாதுப்பா, பெருமாள் சங்கு சக்கரத்தை காமிச்சாதான் பயப்படும் அப்படின்னு குறிப்பால் உணர்த்தினாராம் அரையர் சுவாமிக்கு. சங்கு சக்கரத்தை வச்சு காமிச்சாராம். உடனே அந்த பாசுர வரிகளை 2வது தடவை பாடினாராம் அரையர் சுவாமி. அத்தூதன் பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னு சங்கு சக்கரத்தை காமிச்சிட்டாராம். உடனே என்ன பண்ணாராம் எம்பெருமானார், என்னடா முதல் தடவை அபிநயம் வேற மாதிரி இருந்தது, 2வது தடவை அபிநயம் வேற மாதிரி இருக்கேன்னு எம்பாரே இருந்தீரோ அப்படின்னாராம் பின்னாடி பார்க்காமையே. இப்படி அரையர் மாத்தின்றார்னா பின்னாடி எம்பார் இருந்திருக்கணும் அப்படின்னு தன்னோட சிஷ்யனை பற்றி எவ்வளவு நன்னா புரிஞ்சு வச்சிருக்கார் பாருங்கோ. இன்னொரு முறை என்ன பண்ணாராம், எம்பெருமானா திருக்கோஷ்டியூர் நம்பியா திருமாளிகைக்கு எழுந்தாராம். திருவரங்கத்தில் இல்லை அப்போ எம்பெருமானார். இப்போ சில சிஷ்யர்கள்லாம் எம்பார்கிட்ட வந்தாராம். பெரியாழ்வார் திருமொழியில் சாயை போல பாடவல்லார் தாமும் மணுக்கர்களே அப்படின்னு ஒரு பாசுர வரி வருது. அதில் சாயைனா நிழல் போல பாடவல்லார்னு வருமோ, புரியல அடியவங்களுக்கு, கொஞ்சம் இதை சொல்லணுமே அப்படின்னு விண்ணப்பிச்சாலாம். எம்பார் சொன்னாராம், அடியனுடைய ஆச்சாரியன் இப்போ திருவரங்கத்தில் இல்லை, அவர் இதை சொல்லி நான் இது வரைக்கும் கேட்டதில்லை, அதனால நான் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் இதுக்கு ஒரு வழி இருக்குது, இப்போ உடனே உங்களுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் எம்பெருமானாருடைய சிஷ்யன், அதனால் நான் உடனே எங்களுக்கு பதில் சொல்லணும். ஆனால் ஆச்சாரியன் முக்கியம் நான் இதை கேட்டதில்லை, ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் உட்காருங்கன்னு உட்காத்தி வச்சாராம். உள்ளே போனாராம். எம்பெருமானாருடைய பாதுகைகளை தான் தலையில் சிரசில் தாங்கிண்டாராம். ஒரு நிமிஷம் அப்படியே தியானம் பண்ணாராம். உடனே வெளியில் வந்தாராம். நீங்கள் கேட்டதுக்கு எனக்கு விடை தெரிந்து விட்டது, என்னுடைய ஆச்சாரியன் எனக்கு பதில் சொல்லிட்டார். பாடவல்லார் தாயை போல தாமும் அணுக்கர்களே. இந்த பெரியாழ்வார் திருமொழி பாசுரங்கள்லாம் பாடவல்லவர்கள் சாயை போல நிழல் போல எம்பெருமான பிரியாமல் எப்பயுமே இருப்பா அப்படின்னு அர்த்தம் சாதிச்சாராம். எப்படிப்பட்ட ஆச்சாரிய பக்தி பாருங்கோ. அடுத்தது சுவாமி கூரத்தாழ்வான் ஒரு தடவை பெரிய பெருமாள்கிட்ட போய் நின்ன உடனே பெரிய பெருமாள் பார்த்தாராம்,
கூரத்தாழ்வானே, உமக்கு என்ன வேணுமோ கேட்டு பெற்றுக்கோங்கோ அப்படின்னாலாம். ஒரு குறையும் இல்லையே, அடியனுக்கு எல்லாம் தான் தேவரீர் பிரசாதிக்கிறீரே, என்ன வேணும், எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னாராம். இல்லை நீர் ஏதாவது கேட்டே ஆகணும்னானாம் பெருமாள். அப்படின்னா என்னுடைய தொடர்புடையவர்கள் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சாராம். அப்படியே ஆகட்டும் நானாம் பெருமாள். இந்த விஷயம் எம்பெருமானார் காதுக்கு போச்சான். உடனே ஆனந்த கூத்தாடினாராம். ஏன் தெரியுமா இவ்வளோ ஆனந்தமாக இருக்கேன்? என்னுடைய தொடர்புடையவள் எல்லாருக்கும் மோட்சம் வேணும்னு கூரத்தாழ்வான் கேட்டு எம்பெருமான் சரின்னு சொல்லிட்டாரே, அப்படின்னா எனக்கு நிச்சயமாக மோட்சம் கிடைக்குமோ இல்லையோ அப்படின்னு சாதிச்சாராம் எம்பெருமானார். எப்படிப்பட்ட ஒரு சுலபர் பாருங்கோ. சிஷ்யன் சொன்னதுனால சிஷ்யனோட தொடர்பு இருந்தான ஆச்சாரியனான எனக்கும் மோட்சம் கிடைக்கும்னு சாதிச்சிருக்காரு. இன்னொரு தடவை என்னாச்சா, இந்த சோழராஜா சிவன் தான் பரதெய்வம் அப்படின்னு ஓலையில் கையெழுத்து போட்டு கொடுக்க சொன்னான். இதை எம்பெருமானார் சொன்னாதான் சரியா இருக்கும்னு நாளூரான்னு ஒரு மந்திரி அவருக்கு துர்போதனை பண்ணானா ராஜாக்கு. சரின்னு எம்பெருமானார் அழிச்சின்னு வரத்துக்கு ஆள் அனுப்பிச்சானா ராஜா. இதில் ஏதோ விஷமம் இருக்குன்னு தெரிஞ்சுட்ட கூரத்தாழ்வானும் பெரிய நம்பியும் எம்பெருமானாருடைய வேஷத்தில் நான் வரேன்னு இவர் எம்பெருமானாரை பார்த்ததில்லை ராஜா எம்பெருமானாரை. அதனால் கூரத்தாழ்வான் என்ன பண்ணார், தானே போனாராம் அரசவைக்கு. இந்த மாதிரி ஓலையில் எழுத சொன்னானா, ராஜா சொன்னபடி எழுதலைன்றதுனால பெரிய நம்பிகளை இம்சை பண்ணானா. கூரத்தாழ்வான கண்ணங்களை பிடுங்கினோடனே இப்படி ஒரு விஷமியை பார்த்த கண்ணை இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறதே மேல் நானே என் கண்ணை பிடுங்கிட்டாரான் கூரத்தாழ்வான். எம்பெருமானார் மேலை நாட்டுக்கு போயிட்டார். கொஞ்ச காலம் சோழராஜா என்ன பண்ணினானா, ராமானுஜரோ அவரை சார்ந்தவர்களோ யாரும் திருவரங்கம் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டுட்டானா. அப்படி வரவாளை கண்காணிக்கிறதுக்காக காவலாளிகளையும் நியமிச்சிட்டானா. இது தெரியாதான் சுவாமி கூரத்தாழ்வானுக்கு. அவர் பாட்டுக்கு திருவரங்கம் கோயிலுக்குள்ளே போகிறார். இப்போ ஒரு காவலாளி தடுக்கிறான், இவர் ராமானுஜருடைய சிஷ்யர், அதனால் இவரை உள்ளே விடக்கூடாதுன்றானா. இன்னொரு காவலாளி சொல்கிறானா, இவர் ரொம்ப நல்லவர், சாத்வீகர், ஆத்ம குணங்கள் நிறைஞ்சவர், அதனால் இவரை மட்டும் உள்ளே விடுவோம், சுவாமி நீர் உள்ளே போவோம் அப்படின்னாராம். இப்போ கூரத்தாழ்வான் சாதிச்சாராம், எம்முடைய ஆச்சாரியனுடைய தொடர்பை அறுத்து கொண்டு எனக்கு கோயிலுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தை விட்டே வெளியில் வந்துட்டாராம். எப்படிப்பட்ட சிஷ்யர். திடீர்னு கூரத்தாழ்வானுக்கு ஒரு நாள் தோணித்தான். ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கப்புறமா மேலை நாட்டிலேருந்து திரும்பி வந்து கண்ணை கொடுக்கறதுக்காக காஞ்சி வரதராஜன்ட்ட பிரார்த்திச்சாராம் எம்பெருமானார். அப்போ தேவரீரையும் எம்பெருமானையும் சேவிக்கும் போது மட்டும் எனக்கு கண்கள் இருந்தால் போரும்னு பிரார்த்தித்து அதே மாதிரியே வாங்கிட்டார் சுவாமி கூரத்தாழ்வான்னு சாதிப்பா. அது தனி வரலாறு. தன்னுடைய அந்திம காலம் எம்பெருமானாருக்கு அப்புறம் நடக்கக்கூடாது, பரமபதத்திலையும் போய் தானே அவரை வரவேற்க வேணும்னு நினச்சாராம். பெரிய பெருமாள்கிட்ட போய் கைகூப்பி கேட்டாராம், அப்பா எனக்கு ஒரு ஆசை, நான் இப்போவே பரமபதிக்க வேண்டும், ஏன்னா எம்பெருமானார் அங்கே போய் நான் வரவேற்கணும் அப்படின்னு எம்பெருமான்கிட்ட கேட்டு பரமபதத்தை பெற்றுண்டு போனாராம். முதலியாண்டான் இருக்காரே இன்னொரு சிஷ்யர், அவர் பார்த்தாராம், அடடடடா நம்மளும் கூரத்தாழ்வானோடைய சேர்ந்து பரமபதத்துக்கு போகாமல் போயிட்டோமே, இனிமேல் தாமதிக்காமல் இப்போவே நம்மளும் இதே மாதிரி பிரார்த்திச்சு போயிடணும். ஏன்னா கூரத்தாழ்வானும் முதலியாண்டானுமா அங்கேயும் போய் எம்பெருமானாரை நாம் வரவேற்க வேண்டும் அப்படின்னு அவரும் பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுட்டு அதே மாதிரியே பரமபதிச்சாராம். எப்படிப்பட்ட சிஷ்யர்கள், அங்கேயும் போய் பரமபதத்துலேயும் போய் ஆச்சாரியனான எம்பெருமானாரை நாம் வரவேற்க வேண்டும் அப்படின்னு நினச்சவாளாம் இவா. அடுத்தது வடுக நம்பி எம்பெருமானாரோட திருவடியை தவிர வேற எதையுமே அறியாதவர். அப்படிப்பட்ட ஆச்சாரிய பக்தி. ஒரு நாள் மடத்தில் பால் காய்ச்சின்னு இருக்கார் எம்பெருமானாருக்கு. வாசல்ல அரங்கன் ஏலிட்டான், பா வடுகா எல்லாரும் பெருமாளை சேவிக்க போறாளே வரியான்னு கேட்டாராம். அப்போ என்ன சொன்னாராம் அவர், நின்றவன் கீர்த்தியும் நீள்புணலும் நிறைவேங்கட பொற்குன்றமும் வைகுந்த நாடும் குலவிய பார்க்கடலும் உந்தனக்கு எத்தனை இன்பம் தரும் உன் இணை மலர்த்தால் என்றனக்கும் அது ராமானுசைவை ஈந்தருளே. நீர் உங்கள் பெருமாளை சேவிச்சுக்கோ, உமக்கு அவர் ஒஸ்தியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு என்னுடைய பெருமாளான நீர் தான் ஒஸ்தி. உன் பெருமாளை சேவிக்க வந்தால் என் பெருமாளுக்கு பால் பொங்கிடும் அப்படின்னு சாதிச்சாராம் வடுக நம்பி. அப்படிப்பட்ட ஆச்சாரிய பக்தியாம். அடுத்தது அருளாள பெருமாள் எம்பெருமானார். இவரை வாதத்தில் 17 நாள் அவர் பெரிய அத்வைத்தியவர். அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு நம்ம எம்பெருமானார் சூட்டின திருநாமம் இது. அவர் 17 நாள் அவரை வாதத்தில் வென்று வைஷ்ணவராக்கினார் இந்த அத்வைத்திய. அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு இந்த யக்ஞமூர்த்தின்னு அவருக்கு முன்னாடி திருநாமம்.
அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு நம்ம ராமானுஜர் சூட்டின பேர். அவருடைய மட்டம் இருந்துதான் திருவரங்கத்தில். இப்போ யாரோ வெளியூர்லேருந்து வந்தாராம், எம்பெருமானாருடைய மடம் எது அப்படின்னு கேட்டாலாம். இது என்ன கேள்வி அப்படின்னு உள்ளூர்வாசிகள்கிட்ட கேட்ட உடனே உள்ளூர்வாசிகள் சொன்னாலாம், எந்த எம்பெருமானார் மடம், 2 எம்பெருமானார் இருக்காரான்னு அப்படின்னு கேட்டாலாம் வெளியூர்லேருந்து வந்தவன். ஆமாம், அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட மட்டமும் இருக்கே இங்கே அப்படின்ன உடனே இந்த செய்தி காதில் விழுந்தது தான் தாமதமா. உடனே தன்னுடைய மடத்தை இடிச்சிட்டாராம் அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு ஒருத்தர் தான் இருக்க முடியும். இந்த மாதிரி எண்ணெயும் உண்மையும் சேர்த்து இப்படி கேட்கக்கூடாது யாரும். இனிமேல் மடத்தையும் இடித்து நேர வந்து எம்பெருமானாருடைய மடத்தில் வந்து தானும் ஐக்கியமாயிட்டாராம். திரிபுரா தேவியார்னு ஒரு சிஷ்யர், அந்த சிஷ்யிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாலாம், நீ ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதெய்வம், அவர் தான் பரதேவத்தைன்னு நீங்கள்லாம் இருக்கேள், எம்பெருமானாரோட சிஷ்யாள் எல்லாரும் இருக்கேள், இது வந்து பிரமாணங்கள்லாம் சொல்கிறதே, அதனால தான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதெய்வம்னு ஒத்துட்டு இருக்கேளா நீங்கள், அவன் தான் பரதேவதை அப்படின்னு ஒத்துட்டு இருக்கேளா, அவனுடைய மேன்மையை ஒத்துருக்கேலான்னு கேட்டாலாம். அதுக்கு திரிபுரா தேவியார் பதில் சொன்னாராம், யார் சொன்னது, எங்கள் எம்பெருமானார் இவர் தான் தெய்வம்னு காட்டி கொடுத்தனால தான் அந்த திருவரங்கனை பரபிரம்மம்னு ஒத்துருக்கோம். நாளைக்கே அந்த காடிச்சால் மூலையில் அதிபதியான ஈசனை காட்டி இதுதான் பரம்பொருள்னு எங்கள் எம்பெருமானார் சொல்லிட்டார்னு வச்சுக்கோங்க, நாளையிலேருந்து அவர் தான் எமக்கு பரம்பொருள், எமக்கு நல்லது கெட்டது எல்லாம் எங்கள் எம்பெருமானார் சொல்கிறது தான் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாராம் அந்த திரிபுரா தேவியார். அப்படிப்பட்டவர். ஒரு முறை பிள்ளை உறங்கா வில்லிதாசர் கோஷ்டியில் இருக்கார், காலட்சேபம் ஆயின்னு இருக்கு, ராமானுஜர் சாட்சின்னு இருக்கார், விபீஷண சரணாகதி கட்டம் வந்தது. இந்த மாதிரி விபீஷணர் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அப்படின்னு வந்து ஆகாசத்தில் நின்னா, ஆனால் கீழே இருந்த வானர முதலிகள்லாம் எதிரி பாசறையிலேருந்து வரான்னு கல்லையும் பாறையும் மலையும் மரத்தையும் எடுத்துட்டு அடிக்க வந்துடுத்து அப்படின்னு சொல்லி நிறுத்தினாராம். உடனே எழுந்துட்டாராம் பிள்ளை விளங்கா வில்லிதாசர், காலக்ஷேபத்துலேருந்து அழுதுண்டே எழுந்துட்டாராம். ஏன் தாசரே எழுந்தீர் அப்படின்னு கேட்டாராம். எல்லாத்தையும் விட்டுட்டு சகலத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்து நின்னானே அந்த விபீஷணன், அவனுக்கே இந்த கதின்னா எல்லாத்தையும் ஒன்றுமே விடாமல் நிற்கிறோமே, நம்மளுக்கெல்லாம் என்ன கதி, இப்படி ராமர்கிட்டயே போகக்கூடாதுன்னு பிடிச்சி தடுத்து நிறுத்திட்டாலே அவள்லாம், நம்மளுக்கெல்லாம் என்ன கதின்னு தெரியலையே, அதனால தான் எழுந்துட்டேன், நான் வந்து தகுதியற்றவன், இந்த கோஷ்டியிலே இருக்கிறதுக்கு தகுதியற்றவன்னாராம். இது ராமானுஜர் சொன்னாராம், தாசரே உட்காரும், எமக்கு மோட்சம் உண்டா அப்படின்னு கேட்டாராம். ஏன் மோட்சம் இல்லை, ஆச்சாரியனுக்கு மோட்சம் உண்டுனா நம்மளுக்கும் மோட்சம் உண்டு தானே அப்படின்னாராம். என் வார்த்தையில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பெரிய நம்பி பெற்றாராகில் யாம் பெறுகிறோம், ஆளவந்தர் பெற்றாராகில் பெரிய நம்பி பெறுகிறார், நாதமுனிகள் பெற்றாராகில் ஆளவந்தார் பெறுகிறார். இப்படி அவாவா ஆச்சாரியாவுக்கு பேரு தப்பாது மோட்சம் தப்பாதுன்னா அவா சிஷ்யாளுக்கும் உண்டு இல்லையா. எமக்கு மோட்சம் உண்டென்றால் உமக்கும் மோட்சம் உண்டு, பெரிய நம்பிக்கை மோட்சம் உண்டென்றால் எமக்கும் மோட்சம் உண்டு. இப்படி அவாவா ஆச்சாரியனை விசுவாசம் பண்ணிட்டு போதும், வேற ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சாதிச்சாராம். இப்படி சிஷ்யர்களோட கோஷ்டி சமிருத்தியாக இருந்ததோடு இல்லை, அத்தனை ஒரு நெருக்கம், அத்தனை ஒரு இணக்கம், ஒரு பிரேமை, ஒரு அன்பு, அதோட வழி நடத்தின்னு போனதுனால தான் ஸ்ரீரங்க ஸ்ரீயோட ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயோட போகிற பொழிந்து தன் அந்திம காலத்தில் வரையும் அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமா ஸ்வ அப்படின்னு எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து சாதித்த மாதிரி திருவரங்கத்திலேயே இருந்தார் எம்பெருமானார். இப்படி எம்பெருமானார் நம்ம எல்லாரையும் பெருமாள்கிட்ட காட்டி கொடுத்ததை அழகாக ஒரு வண்ணான்னு சொல்கிறான். என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு வண்ணான் இருந்தானா திருவரங்கத்தில், ரொம்ப வயசானவனா, பெரிய பெருமாளுடைய வஸ்திரங்கள் எல்லாத்தையும் நன்னா திருப்பரியட்டம் எல்லாத்தையும் நன்னா வெள்ளாவியில் வெளுத்து கொண்டு வருவானா. ஒரு தடவை எம்பெருமானார் பார்த்தாராம், ரொம்ப நன்னா வஸ்திரத்தெல்லாம் வெளுத்திருக்கியப்பா, நீ வா அப்படின்னு பெருமாள்கிட்ட கூட்டின்னு போய் நிற்க வச்சாராம். தேவரீர் இவருடைய வஸ்திரத்தெல்லாம் இந்த வண்ணான் தான் வெளுத்திருக்கான், அதனால் ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும் இந்த வண்ணானுக்கு அப்படின்னோடனே என்ன வேணுமோ கேட்க சொல்லுனானாம் பெருமாள் அர்ச்சகமுக்கேன்னு. இப்போ இந்த வண்ணான்ட்ட சொன்னாராம் சுவாமி ராமானுஜர், உனக்கு என்ன வேணுமோ பிரார்த்திச்சுக்கோப்பா அப்படின்னு இந்த வண்ணான் சொன்னானா. எங்கள் குலம் முன்னோரில் யாரோ ஒருத்தன் அன்னைக்கு மதுரா நகரத்தில் உனக்கு வஸ்திரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே எம்பெருமானே கிருஷ்ணாவதாரத்தில், அந்த தவிர மன்னிச்சுக்கோங்க எனக்காக அப்படின்னு சமிக்க பிரார்த்திக்கிறேன்னு நானாம். அப்படியே ஆகட்டும் மன்னித்தோம் டானா எம்பெருமான். வெளியில் வந்துட்டான் இந்த வண்ணான். இப்போ எம்பெருமானார் கேட்டாரான், ஏன்பா
பெருமாள்கிட்ட போயும் உன்னுடைய குலம் முன்னோரை மன்னிக்கணுன்னாப்பா கேட்பேன், மோட்சம் கேட்க வேண்டாமா அப்படின்னு. ஏன் சாமி மோட்சத்தை போய் நான் ஏன் அவர்கிட்ட கேட்குறேன்? அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே எனக்கு. உய்யும் வழி ஒரே வழி உடையவர் திருவடி அப்படின்னு அந்த வண்ணம் காமிச்சு கொடுத்துட்டான் நம்ம எல்லாருக்கும். அதனால் உய்யும் வழி என்ன தெரியுமோ, உடையவர் திருவடி தான். சரணாகதி பண்ணிட்டோம். ராமானுஜதாசர்கள், அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே போகிறோம். எம்பெருமான் நம்மளை கரையேற்றிடுவான். வைகுண்ட வாசம் கண்டிப்பாக நிச்சயம் நம்மளுக்கு உண்டு. ஆனால் இங்கே இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமோ? பூ மண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ராமானுசா எங்கள் ராமானுசா, ராமானுசா எங்கள் ராமானுசா. இந்த திருநாமத்தை மட்டும் நம்ம சொல்லிகிட்டே இருந்தா போதும். எங்கள் கதியே ராமானுச முனியே. நமஸ்காரம்.